நண்பா 1 மினிட். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா இப்போ தான் எங்களோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்குல்ல ரெட் கலரில் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு கிளிக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல அதை விரும்புனீங்கன்னா அப்படின்னா அதே மாதிரிக்கா கிளிக் பண்ணி அந்த ஓல் அப்படின்னு இருக்கு அதையும் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பேச போகிற விடயம் மிஸ்டர் ரம்ஜான் முகமது அண்ட் டிம்பிள் பால் மேம். ஸோ அவங்களோட அந்த பிக் பாஸ் சீசன் 3 மலையாளம். ஸோ இப்போ 4 நாள் முடிஞ்சிருக்குது, 4 நாள். ஸோ அந்த 4 நாளைக்குள்ளே அவங்களுக்கு இடையில் இருந்த விடயங்கள், ஸோ அதைத்தான் ஒரு சின்ன ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று வந்துச்சு, சின்ன ஃபைட் ஒன்று. மிஸ்டர் ரம்ஜான் அவர்கள் ஒரு வேர்ட் சொல்ல, டிம்பிள் மேம் சொன்னாங்க நெவர் எவர் கமெண்ட் ஆன் காஸ்டியூம் அப்படின்னு. ஸோ அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான். ஸோ அதுக்கப்புறம் அதாவது அவங்க 2 பேருக்கு இடையில் நடந்த அந்த வாக்குவாதத்தில் மிஸ்டர் ரம்ஜான் அவர்களும் சரி டிம்பிள் பால் மேமும் சரி ஸோ 2 பேருக்கு இடையில இருக்க ப்ராப்ளத்தை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டாங்க. ஏன் அவங்க சொன்னது சரி அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ரம்ஜான் அவர்களும் டிம்பிள் மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிஸ்டர் ரம்ஜான் அவருடைய பாயிண்ட்டை சொன்னார், நான் என்னோட பாயிண்ட்டை சொன்னேன். ஸோ நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு 2 பேருமே சுமூகமாக இன்னொரு 3வது நபரை அவங்களுக்கு இடையில விடாமல் அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டாங்க. அது வேற லெவல், ஃபென்டாஸ்டிக். ஸோ இப்போ தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் ரம்ஜான் அண்ட் டிம்பிள் பால் மேம் ஒரு ஃபைட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஸோ டிம்பிள் மேமும் சரி மிஸ்டர் ரம்ஜான் அவர்களும் சரி அவங்களோட பாயிண்ட்டை கிளியராக எடுத்து வச்சாங்க அண்ட் அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டாங்க. ஸோ நவ் தே ஃப்ரெண்ட், அவங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு. ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு மிஸ்டர் ரம்ஜான் அவர்களை பார்க்குறப்போ ஃப்ரம் த பிகினிங், ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஹீ இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் நம்பர் 11th அவர் 11வது நம்பராக இந்த ஹவுஸுக்குள்ளே போனார். 11 இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லக்கி நம்பர். நான் அவருடைய என்ட்ரியில் கூட என்னோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். அண்ட் அவரை பார்க்குறப்போ யூனோ எனக்குள்ள ஒரு ஃபீலிங் உண்டு, ஹீ இஸ் யூனோ ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ இவர் எப்படியும் டாப் 5குள்ளே வருவார், ஃபைனல் போவார் அப்படின்னு என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு இது ஒன்று வந்துச்சு. இவர் இந்த பையன் இவர் வருவார் அப்படின்னு, திஸ் காய் திஸ் பாய் கோயிங் டு ஃபைனல் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவருடைய என்ட்ரியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு என் மேடலில் தோணிச்சுது. அண்ட் அதர் சைட் டிம்பிள் பால் மேம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டாக பார்க்கக்குள்ளே சி ஆல்சோ லுக் டிஃப்ரெண்ட் அண்ட் டே பை டே அவங்க போல்டாக இருந்தாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்று இல்லாமல் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நான் த வே ஆஃப் ஹர் டாக், ஸோ அதுலேருந்து எனக்கு அவங்க மேலே ஒரு இது ஒன்று வந்துச்சு. அவங்க ஓகே சி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அவங்களா இருக்காங்க, அவங்க ரியலாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இன் பிக் பாஸ் மலையாளம் சீசன் 3 ஐ திங்க் my personal opinion, மிஸ்டர் ரம்ஜான் அண்ட் மிஸ்டர் டிம்பிள் பால் மேம் அவங்க கண்டிப்பாக டாப் 5குள்ளே போவாங்க அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். அவங்களோட ஜேர்னி கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வந்திருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் எனது ஒப்பீனியன் தான் இது, ஒவ்வொருத்தருக்கு வேறு ஒப்பீனியன் இருக்குது. பட் மை ஒப்பீனியன் டெஃபினெட்லி தே வில் இன் டாப் 5, பட் வெயிட் அண்ட் சி. ஸோ இது ஜஸ்ட் டாக், எனது மனதில் இருந்ததை நான் உங்கள் கூட பேசியிருக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இப்போது பாய்.